சாப்பிட்டே பாதிக்க அது நீங்க எல்லா சாப்பிட்டு உதவியாது அப்படிதான் நீங்க என்ன சாப்பிடுறது எப்போ வந்து போனியா இல்ல சார் நானும் நல்லா பாக்குறேன் இல்ல சார் நான் இந்த ஆரம்பம் இந்த பிராங்க இருக்கு கால் வச்சு பதினோராம் கேள்வி போவோம் செய்திருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய 10 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டோம் 11ஆம் கேள்வி போவோம் பங்கையானுக்கா லிங்க கிளிக் பண்ணி போடுங்க தனியுடைமையான சீலன் ட்ரேடர்ஸ் எக்ஸாம் செய்த பேப்பர் தம்பி இது தந்தாச்சு பிப்ரவரி சார் பீசா கொண்டாங்க
தனியுடைமையான சீலன் டெய்லர்ஸ் 31/3/2026 முடிவடையும் மேறது கலைஞப்படுத்த சில 30,000 ராமிட கூற்றில் கொள்ள செலவா கணக்கிடப்பட்டிருந்ததுடன் அன்பளிப்பாக கொடுத்த பொருட்கள் 65,000 கனா புத்தகங்களில் எந்தவித சீராங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. 31/3/2026 முடிவடையும் மேறது நிதிக்குறை தயார் செய்யும் போது இறுதி பதிவேட்டின்படி கணக்கிடப்பட்டு களஞ்சியப்படி கணக்கு செய்க மேத்திரப்பட களஞ்சியப்பட சில பொருட்கள் அன்பளில் கணக்குதான் சரியா சீராப்படுமாய் வணிகத்தின் மொத்த லாபம் பேரிலாபத்திலே பிறந்தார்கள். இப்படி யோசிங்க. மொத்த லாபம் களஞ்சியப்படுத்த செலவு 30,000 களஞ்சியப்படுத்த செலவு எங்க போகும்? களஞ்சியப்படுத்த செலவு எங்க போகும்? പേപ്പറില്ലേ കോട്ടെ തന്നെ ഒണ്ടേ களஞ்சியப்படுத்த செலவு எங்க போகும்? விநியோகித போகும். இது விநியோகித போக வேண்டிய கொண்டு நாங்கள் கொள்ளைந்து கழிச்சிருந்தால் கொள்ளாவுக்கு உள்ளடக்கி இருந்தால் கொள்ளவு செலவா கணக்கிடப்பட்டிருந்தால் கொள்ளா கூட விற்பனை கிரியம் கூட மொத்தலாம் என்ன செய்யும் குறைஞ்சி பேரிலாம் குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்கள் முதலாவது மொத்தலாம் குறைஞ்சோணும் குறைஞ்ச கூட்டோணும் பேரிலாம் கூடும் களஞ்சியப்படுத்த செலவு எங்க போடுவோம்? விநியோக கிரியம் 30,000. இரண்டாவது அன்பளிப்பா கொடுத்த பொருள் 65,000 கணா புத்தகங்களில் எந்த சீரான் செய்யல. அப்ப அன்பளிப்பா கொடுத்தப்பட பொருட்கள் என்றால் அன்பளிப்பா பொருள் கொடுத்தால் எதிலிருந்து கழிக்கோணம் கொள்ளைன்னு கழிக்கோணம். இதுல நிறுவனம் என்னடிப்பை இருப்பெடுக்குது சொல்லிக்க இருப்புகள் தயவு செய்யும் போது இறுதி இருப்பானது பதிவேட்டின் அடிப்படை அல்ல மனுவோம் களஞ்சிய பதிவேட்டின் அடிப்படை என்றால் இருப்ப கண்ணால பத்திரிக்கை பகுதி அடிப்படை இல்லை கணக்கு ரீதியா இருக்கிறான் கணக்கு ரீதியா இருக்கு பதிவேட்டின் அடிப்படையில் எடுக்கப்படுறது. அப்ப அன்பளிப்பா கொடுத்த பொருளை இருப்பிலிருந்து கழிக்காவிட்டால் இருப்பேன் சேர்க்கும் கூடியிருக்கும். அது மாதிரி கொள்ளா கழிக்காட்டி கொள்ளாமல் சேர்க்கும் கூடியிருக்கும். கொள்ளா கூடவே இருக்கும் இறுதி இருப்பும் கூடவே இருக்கும். கொள்ளைந்து விற்பனைக்கும் கழிப்போம். என்ன வேடா விற்பனையத்துல தாக்கம் இல்லை என்ன இல்லை கொள்ளையிலிருந்து கழிச்சு போடுவோம் இறுதி விற்பனையும் கழிச்சு போடுவதால் தாக்கம் செய்யும். நன்கொடை நமக்கு என்ன நன்கொடை நமக்கு என்ன செலவு கொஞ்சம் செலவா காட்டிக்க லாபத்தை குறை விடை 30,000 அதிகரிக்கும். 65,000 நன்கொடை முதலாவது தாக்கம் பெறார். நிறுவனம் பகுதி அடிப்பை ஏற்படுத்திருந்தால் எதிலிருந்து கழிச்சிருக்கணும் கொள்ளிருந்து கழிச்சிருக்கணும். இந்த நிறுவனம் என்னடிப்பை ஏற்படுத்துது களஞ்சிய பெண் அடிப்பை களஞ்சிய பெண்ணால் கணக்கு ரீதியா கணக்கு ரீதியா என்றால் நன்கொடையா கொடுத்த பொருளை இருப்பிலிருந்து கழிச்சிருக்கணும் கொள்ளையிருந்து கழிச்சிருக்கணும்
கொள்ளைன்னு கழிக்கல இது பிள்ளை கழிக்குது இவங்க தடுத்து என்ன தாக்கம் என்ன கொள்ளம் கூட்டுறது இறுதி இருப்பு என்ன செய்யறது கழிக்குது அதுல போனால் 65,000 கொள்ளக்கையும் இருக்கும் இறுதி இருப்பு 65,000 இருக்கு இப்ப விற்பனைக்கு என்ன வராது தாக்கமே போயிடுச்சு மொத்தலாத்துல பிள்ளைகளை பாதிக்காது சரி அதை பார்க்காது மொத்தலாத்துல விளைவால பாதிக்காது அடுத்தது நன்கொடையா கொடுத்தா நம்ம கொண்டு இங்கோடு காணும் ஏனே செலவு என்ன செலவு ஏனே செலவா காட்டுங்க லாபத்தை என்ன செய்யும் குறைக்கும் 60,000 கழிக்கும் இது 30,000 அதிகரிக்குது 60,000 ரூபாய் 35,000 அதிகரிக்குது 60,000 குறையும் போர் தெரியுதா பேப்பர் கிளாஸ் தான் முக்கியமான கனவே விளங்க இல்லை விடை முதலாவிடையா அடுத்தது போறோம் பின்வரும் தகவல் உஷா 6 உற்பத்தி கம்பெனி கணப்பதிவு பிரித்தெடுக்கப்பட்டவை உற்பத்தி மேந்தலை 3,700 உற்பத்தி கிரியம் 6,400 உற்பத்தி தொழிலாளர் கூலி 600 ஒன்றுனா 25 மூலப்பை இருப்பு 300 31/3/2026 மூலப்பை இறுதி இருப்பு 420 இயந்திர பெருமானத்தில் 340 அலையடிப்பை செலுத்திய விற்பனை தரவும் நிறையும் விற்பனை தர விநியோக செலவு இறையில் வந்து அலையடிப்பின ஒரு அலை இறை வந்து இறை 300 31/3/2026 முடிப்பை இருப்பு தேறி அதிகரிப்பு 400 விற்பனை இந்திய மொத்த அமைத்து ஒருக்காய் விற்பனை செய்யப்படுது கடைகளில் மூலப்பொருள் கொள்ளஜாது விற்பனையா தமிழங்கோணம் முதல் என்ன செய்யும் கொண்டால் உற்பத்தி கிரியம் இருக்கு ஒழுங்கான போமட போடும் ஆரம்ப மூலப்பை இருக்கும் பன்னெண்டாம் ஆரம்ப மூலப்பை இருக்கும் முன்னோர் மூலப்பை குழந்தை தெரியா மூலப்பை எழுதியிருப்போம் 420 4 என்ன பேர்
உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொ இருப்பீங்கிறியா சரியா ஒருவரை விட்டு உற்பத்தி தொழிலாளர் கூலி உற்பத்தி தொழிலாளர் கூலி 600 அலகடிப்பை செலுத்திய இறைகள் மாற்றம் 300 முன்னாள் முதன்மை கிரியா 600 உற்பத்தி தொழிலாளர் கூலி முதன்மை கிரியா இதுக்குள்ள உற்பத்தி மேந்தலை 3700 இயந்திர பெருமான தேவை 340 உற்பத்தி மேந்தலை பெருமான தேவை உற்பத்தி தொழிற்சாலைகள் 340 நிறைவேற்றிராமிக்கா இல்லை பொண்ணுங்கனால் மொத்த உற்பத்தி கிரியா மொத்த உற்பத்தி கிரியா 6400 போய் மூலப்பொ கொண்டாடு பொண்ணாவளா கூட்டி வந்தா கழிப்போம் சொல்லுங்க சொல்லுங்க 2360 கூட்டி வந்திருக்கோம் கழிச்சான் கழிக்கப்பட குணால் 1880 300 கூட்டப்பட கழிச்சால் 1580 பெருமாதே போடாமல் எடுத்து வாங்குவோம் பெருமாதே முன்னால் போடா எடுத்து வரும் 6400 2200 600 300 உற்பத்தி மேந்தலை பிரியப்படுமோ இயந்திர பெருமாத்தை உட்பட கல்லடை இயந்திர உற்பத்தி மேந்தலைகளை கேள்வியில சில பரிமாணத்தை உட்பட நடம் அதான் அந்த தேத்திரிக்கானது என்ன செய்யப்படுது விளங்கியது பரமாத்திய பரமாத்தியம் சேர்த்து உடங்கினேன் சொல்லி சொல்லு சொல்லுமா பதிகிரியாமலாம் 6400 இளமை கிரியம் 2800 கழிஞ்சா 2020 1920 சரி சரி விற்பனை கிரியம் கேட்கிறார் உற்பத்தி கிரியத்தோட ஆரம்ப முடிப்பெயர்ப்பை கூட்டி இறுதி முடிப்பெயர்ப்பை கழிச்சால் என்ன வரும் தங்களுக்கு ஆரம்ப முடிப்பெயர்ப்பும் இல்லை இறுதி முடிப்பெயர்ப்பும் இல்லை முடிப்பெயர்ப்பு அதிகரிப்புனா கழிக்கோணும் குறைவுண்டா இருக்கணும் அதிகரிப்பு நாம கழிச்சால் எவ்வளவு 6000 விற்பனை கிரியம் சொல்றான் திருமணம் விற்பனையில் இறுதி லாபம் விற்பனை 100% என்றால் இறுதி லாபம் கிரியம் 75%. 6000 75% என்றால் 100
எட்டாயிரமா விட எத்தனையா விடை முதலா மூலப்பொருள் ஆரம்பம் இருக்கு மூலப்பொருள் இருக்கு மூலப்பயிர்ப்பில் அதிகரிக்கிறதா கிளைங்காலையும் மேலே கழிக்கும் மூலப்பயிர்ப்பு குறைவுனா கிளைங்காலையும் குறைவேற்பு அதிகரிப்புனா கழிக்கும் குறைவேற்பு குறைவுனா கொடுக்கும் குறைவுண்டா போனால் கையில் மயக்கம் போல விளங்கிட்டா அடுத்தாலே போமா கேள்வி சேர்த்துக்கொள்ளுங்க உற்பத்தி மேந்தலைக பெருமாத்தை உற்பத்தி நடக்குவா திருப்பி இயந்திர பெருமாத்தை காட்டக்கூடாது அந்த விற்பனையான தரையும் காட்டக்கூடாது அது விநியோகிச்சிடலாம் ரைட் நல்ல கேள்வி 13-14 நல்ல கேள்வி 13-14 நல்ல கேள்வி சந்தா விளையாட்டுக்களத்தில் 100 அங்கத்தை வேடாந்தம் 2000 சந்தா செலுத்தக்கூடிய உள்ளனர் சந்தா தொடர்பான நிலுவைகள் ஒண்ணும் இல்லையா 31-3-2026 31-3-25 எடுக்கப்பட்ட மீதிகள் 30 சந்தா எடுக்கொழிய அருமை சந்தா இல்லை 30 சந்தா விளையாட்டு உப நிதி நிலையான வைப்பு 2 நிதியம் ஆரம்பம் பின்னுக்கு 3 இறுதி 31-3-2026 முதிர்ச்சி அடைந்த நிலையான வைப்புக்கான வட்டி வருமானம் 60,000 இப்ப இந்த ஆண்டுல முதிர்ச்சி அடைந்த நிலையான வட்டி வருமானம் 60,000 1/25 விளையாட்டு உபகரண கொள்ளுக்காக 2,50,000 காசு நன்கொடையா பெறப்பட்ட விளையாட்டு உபகரண நிதியில் 1/7-25 விளையாட்டு உபகரணங்கள் கொள்ளும் செய்யப்பட்ட பயன்படுத்தும் நிதிக்கு சமமான தொகை வருமானமா இனம் காணப்படும் விளையாட்டு உபகரணங்களுக்கு வருடாந்த 10% வருமானத்தை விடப்பட வேண்டும் கொள்ளும் செய்த விளையாட்டு உபகரண வருமானத்தை தவிர விளையாட்டு கழகத்துக்கான செலவுகள் 450,000 இதில் அற்று செலவு 50,000 ஏனைய ஆதன பொறுப்பான தேவை 30,000 விளையாட்டு கழகத்தில் குடிபெயர்ந்த காலத்தில் சந்தாதுரவா பெற்ற காசும் மொத்த வருமானம் கழகத்தின் உரிமையாண்மை மீதியம் காசு மீதியை பெறாதிக்கிறது உரிமையாண்மை என்றால் திரண்ட நிதியம் விளையாட்டு உப நிதியம் ரெண்டையும் கூட்டி வரும் இப்ப சந்தா கணக்கு தான் நோமலா காசை கண்டுபிடிக்கலாம் சாதாரண சந்தா கணக்கு ஆரம்ப உட்பட சந்தா 30 பிரதி உட்பட சந்தா வரும் 45 சந்தா பணம் முன்கூட்டியே பெற்றால் நமக்கு என்ன பொறுப்பு இது ஆரம்ப பணம் இது பணம் கழகத்தில் 100 அங்கத்தை இருப்பியம் வருடாந்தம் 2,000 செலுத்தக்கூடியவா வருமான கூட்டுக்கு மாற்றியது என்ன வேலை போகுது 100 தர 2,500 3 மணி கழிக்கிறார் அவளை 250 வருமான கூட்டுக்கு மாற்றியது 250 எனக்கு கூட்டி விட சரி எவ்வளவு
295 265 265 அடுத்த வேலை மொத்த வருமானம் கேட்டவன் மொத்த வருமானத்துக்கு டேய் மொத்த வருமானத்துக்கு ஒன்று சந்தா வருமானம் வரும் எவ்வளவு 250 விளையாட்டு பணம் நிதியக்கார் 300 250 வருது விளையாட்டு பணம் புதுசா வாங்கியாமன் ஒன்றுனா 25 விளையாட்டு பணம் கொள்ளக்காக 250 காசு நன்கொடை பெறப்பட்டார் விளையாட்டு பணம் நிதியில் 1/7/25 விளையாட்டு பணம் கொலை செய்யப்பட்டது பயன்படுத்தப்பட்ட நிதிக்கு சமனா தொகை வருமானம் காணப்படும் உங்களுக்கு தெரியும் விளையாட்டு பணம் இருக்கு 300 இருக்கு விளையாட்டு பணம் நிதி நன்கொடை அளித்தவராக மொத்தம் இருக்கணும் 550 இருக்கு 250 அவங்கள பயன்படுத்தி இருப்பான் பயன்படுத்தி தொகை இன்னும் காணப்படுமா வருமானம் விளையாட்டு உபகரண நன்கொடை 300 வருமானம் 300 வருமானம் அடுத்த வட்டி வருமானம் போலவே நிலையான வட்டி இந்த ஆண்டு இருக்கிற முயற்சியான வட்டி வருமானம் 60 சேர்த்தா மொத்த வருமானம் 410 எத்தனையாவது விட்டாய் 2வது விடை சந்தா காசா பெற்றது சந்தா காசா பெற்றது 265 மொத்த வருமானத்துக்கு 3 வருமானம் வரும் என்ன வருமானம் ஒரு சந்தா வருமானம் 250 விளையாட்டு நன்கொடை வருமானம் என்று வந்தது 6300 நன்கொடை வந்து 250 இறுதியில் 250 இருக்கின்றார் 300 பயன்படுத்தியிருக்கோம் பயன்படுத்த தொகை சமதாசம் என்ன இடம் காணப்படும் வருமானம் வருமானம் சொல்லி ஒரே வாசு வட்டி வருமானம் பரவாயில்ல சேர்த்தால் 610 தொடர்ந்து உரிமையாண்மை மீது இருக்கிறான் உரிமையாண்மை எப்படி காணும் திரண்ட நிதியோட இறுதி திரண்டை வருமான மீது கூட இறுதி திரண்டை வரும் விளையாட்டு உப நிதியை கூட்டி விடுங்க இறுதி இப்ப உங்களுக்கு தெரியும் விளையாட்டு கலாத்தின் செலவு மொத்தம் வந்திருக்காங்க எவ்வளவு விளையாட்டு பார்த்து வருமானத்தை தவிர விளையாட்டுக்கு மொத்த செலவு மொத்த வருமானம் தெரியும் எவ்வளவு மொத்த வருமானம் 10 மொத்த செலவுல செயற்பாடு செலவு மொத்த செலவு வந்திருக்கு வருமானத்தை தவிர எவ்வளவு 450 வட்டி செலவு சாரி வருமானத்தை தவிர வருமானத்தை காணும் வருமானத்தை சொல்றான் எப்ப வாங்கிக்கலாம் 1/7/25 வாங்கிக்கிறோம் எத்தனை மாதத்துக்கு வருமானத்தை வரும் போது 1/7/25 வாங்கினார் 31/26 வரைக்கும் எத்தனை மாதம் 9 மாதம் எவ்வளவு வாங்கிறது பயன்படுத்தியதான் 300 இல்ல பயன்படுத்திய தொகை அதான் வருமானம் கிடக்குனாங்க 300 வாங்கியிருப்போம் 100 பேர் இத்தனை தேவை சத்தியம் 9 பதினெட்டு மத்திய மத்தவர உட்பாது அதுக்கு 3/4 பேர் சொல்லுங்க 300 வாங்கினாங்க மத்தியம் தான் உட்பாது உட்பாது 3/4 சொல்லுங்க 22 சமஞ்சா 22 சமஞ்சு வருமானத்தேவை செலவாக்காரே உரிமையான வருமானம் செய்யும் குறைக்கும் 610 இருந்து
450 மொத்த செலவையும் வருமானத்தை 22 கழித்தால் வருமானம் மிகை 2க்கு மாற்றியல் வருமானம் மிகை 2க்கு மாற்றியல் என்ன விலை 137.5 இது வருமானம் மிகை நீங்கள் கேட்ட வேலை இது உரிமையாண்மை கேட்கிறார் 2 நிதி போயிருக்க ஆரம்ப 2 நிதி வராந்திருக்கு 320 100 போடுவோம் ஒரு நாள் 450 இதோட ரூபாய் நிதியை கொடுக்கும் 250 707.5 விடை எத்தனையா விடை காசுமியாயும் കാണണം ஒன்று நிதியான 33 சரியா பயன்படுத்த நிதியை தான் வருமா காணும் 300 10 9 22 வருமான மிகை 320 ஆரம்ப வருமான மிகையை கொண்டார் இறுதி தண்டனை விளையாட்டு நிதியம் 707.5 அமே காசுமீதி வரும் அமே காசுமீதி சொல்லன் காசுமீதி எப்படி அதிகம் முதிர்ச்சியடைந்த நிலையான வைப்புக்கான வட்டி வருமானம் அந்த காசு என்ன செய்யும் வட்டி வருமானம் காசு என்ன செய்யும் கூடும் விளையாட்டு சொன்னதா 250 காசு நன்கொடை பெறப்பட்டது காசு வந்த என்ன செய்யும் நன்கொடை கூடும் இந்த வருது நன்கொடை வாங்கினாங்க 300 விளையாட்டு வாங்கினவள 300 என்ன போகும் காசு போகும் விளையாட்டு பெருமாதிரி தவிர விளையாட்டுகளின் செலவுகள் 450 இதில் அற்று செலவுகள் 50 ஏனைய ஆதன பொறிப்பணத்தை 30 செலவுக்கு அனுப்பிக்கிறார் என்ன கண்டுபிடிக்கலாம் அற்று செலவு கழிக்கணும் என்ன கொடுத்துக்க மாட்டான் காசு 450 இருந்து 50 கழிச்சா 400 வருமானத்துக்கு என்ன கொடுக்க மாட்டான் காசு கொடுக்க மாட்டான் அதே போல கழிச்சால் 470 450 அற்று செலவுகளாம் 50 அதை கழியுங்கோ ஆதன ஒரு 30 இருக்கலாம் அதையும் கழியுங்கோ 360 370 மைனஸ் அதோட சந்தா பெருமளவு 265 சந்தா பெருமளவை இருக்கலாம் 265 நிலையான வைப்பு போட்ட காசு நிலையான வைப்புல போட்ட காசு திருப்பி புதிய கிடைக்கும் அதுல இன்னும் நிலையான பேர் ஆரம்பத்துல எந்த இதுல இல்ல நிலையான வைப்பு போட்டு மாத்திரைக்கு வரப்போ காசு வரப்போ காசு கணக்கு வர நிலையான வைப்பு கணக்குலாம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டு முதிர்ச்சி அடைஞ்சா எனக்கு வந்திருக்கும் எப்படின்னா 6 மாதம் எப்படின்னா முதிர்ச்சி அடைந்தா என்ன வரும் நிலையான வைப்பு குறைஞ்சுன்னா வந்துடும் காசு வந்து ஒரு லட்சம் பேங்க் பண்ணி போண்டேன் அந்த முதிர்ச்சி அடைஞ்சு பேங்க்ல நினைச்சிருவாரு காசு எடுத்தா என்ன கூடும் காசு கூடும் தானே எப்படி சொல்லுவா 60 250 300 மைனஸ் 370 மைனஸ் 20 சொன்னே எவ்வளவு வந்திருக்கு 265
365 இந்த சந்தா காசா பிட்டருக்கு வேற அது 500 என்ன அவ்வளவு 3 நாள் 4 ஆச்சு இதனால எப்படி கேளு உங்களுக்கு தம்பி படிக்கிற சிந்தனையை விட்டு மிச்சம் எல்லாமே இருக்கு படிக்க மட்டுமே நீ மெக்கானிக் தம்பி நீ ஒரு பிரியோசனமே இல்ல ஆக்குற நீங்க நீ அர்த்தம் சத்தியமா இல்லையா அவனுக்கு போகணும்னு சொன்ன சரியா அந்த போமா சும்மா சரியா அதே போ ஆதே அவங்கள கை 15 16 15 16 15 16 15 16 15 16 இல்ல பங்காளி இதுல சேர்ந்தா நம்ம எனக்கு தேவையில்லை ஆரம்பத்துல விளையினா நம்ம எனக்கு தேவை வெளியே பாருங்க ஏய் 15ஆம் 16ஆம் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தகவலை பயன்படுத்துக அயனம் தியானம் ராவண முறை 5க்கு 3 விதத்தில் பகிர்ந்து பங்குடைமுறை நடத்தி வந்தன 31/3/2005 உள்ளான மூட நடைமைக்கான மீது தந்திரை கயன் தியான் மூட நடைமை தந்திரை 1/25 மாயன் புதிய பங்கு நியமிக்கப்பட்டார் மாயன் தனது நன்மை பங்குக்கென அல்லேமன் மாயன் தனது நன்மை பங்குக்கென
150,000 காசும் 450 விநியோகமானம் ஒன்று மூலன பங்களிப்பா செய்தார். அத்துடன் புதிய இடமளிக்கும்படி நன்மையை சீராகி பின்னர் மூலனத்துக்கு வேடாந்தம் 10 வட்டி பயிர்வதம் கயன் தயான் மாயனுக்கு நாவட்ட வீதம் 2க்கு 1 கொண்டாம் வையப்பட்டார். மாயனின் உரிமையாண்மை மீது 540,000 நன்மைப்பு மூலன கணக்குடன் சீராப்பனுடன் இவ்விடத்தில் பற்றுக்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. முதலாங்களில் நன்மைப்பு யாது பங்குடமையின் தேரியல் ஆஞ்சார் എന്നാൽ പങ്കുടമേന്റെ മായന്റെ ഉரிமையாண்மை மீதாந்திரு மாயன்னா புதுசா வந்து வச்சுக்கொண்டு அவருக்கு லாபம் வந்திருக்கு. அவருடைய லாபத்தை எடுத்து இந்த பங்குடமேண்ட என்ன லாபமா பயந்து எடுத்து இது 3 வாட்டி கூட்டினார். நம்மளதும் கூட்டினார். நம்ம தெரியல கூட்டினார் என்ன வரும் தெரியல. ஆமை நன்மை சொல்லுவான் பாப்போம். மொத்த நன்மை இப்போ தம்பி 150,000 பெண்ணை கொண்டு நான் ஒரு பாங்கு முழுப்பாங்க 2 3 3 4 6 லட்சம் மொத்த நன்மை 6 லட்சம் மொத்த நன்மை. அடுத்த வேலை மாயவன் உரிமையாண்மை மீதாந்திரை மாயவன் மூலமாக கொடுத்து சொல்லும். மூலமாக கொடுத்த காசு 150 நன்மை 4 விநியோகவான் 150 400 600 நன்மை போயிட்டு வந்தவரம் 150 குறைஞ்சால் 450. ஆனா உரிமையாண்மை வந்துரு 540 வந்துரு எவ்வளவு கூடி 90 கூடி 92 பிரியம் கொண்டு அவர்தான் மூலன வட்டி நன்மை பற்றி மூலத்தை வட்டி பார்த்திருப்பான். ஆகவே 600 150 கழிச்சார் 450 இந்த 450 10 45 மூலன வட்டி லாபம் 45. பங்குடன் தெரியலாம் பங்குடன் தெரியலாம் சொல்றா மூலம் எவ்வளவு உணர்ந்தவர் 150 நன்மைப்பு காசு 450 சொத்தையும் கொண்டவர் 150 450 600 அவரது நன்மை பங்கு தொடரும் பங்கா கணக்கு மேல 12 முடிஞ்சிடும். இது 600 செலவுல இருக்கும். இது வரல 150 மீதி எவ்வளவு இருக்க போகுது 450 மூலம் வியாரி உரிமையாமே மூல கணக்கே நன்மை கூட்டி வர உரிமையாள் இது 540 இது 90 நன்மை இப்ப சீராக்கி வர மூலம் மீது 10 மாட்டி 45 மாட்டி என்பது மூலவட்டி 50 லாபம் லாபம் தெரியும். லாபம் 45 நாள் ஒரு ஆளுக்கு 45 நாள் எத்தனை பேர் 2 கொண்டு 4 இருக்கும் போடலாம் 180 மூணாடி காணும். மூணாடி காணும் 400 இருந்தாலே இவருக்கு 300 இருந்தார். மொத்த 6 லட்சம் ரூபாய் 5க்கு 3 பிரித்தால் 6,600 8ஆக பிரிச்சலும் 600 8ஆக பிரிச்சலும் 75 5ஆக பிரிச்சலும் 375,000 அடுத்த ஆளுக்கு
225. சரி. இனி புதியதாக அனுப்பின கலவைக்கு கழிக்கோணும். 600 2 கொண்டு விட்டா 475. 2 வினாள் 150. இவருக்கு 75. சீராக்கினால் இவற்ற மூலம் மீது 625 பேர் சரியா பாருங்க. இவருக்கு 450 பேர். எங்க மீது 10 பார்த்தால் 62.5 45 இவற்ற மூலம் மீது எவ்வளவு 4 பேரா 10 பார்த்தால் 45. எதுவரமா ஓகே. നമ്മൾ ഉരിമിയാനയില് മായന്നാണ് nambah ipa 600 mati ko muna labi ko. Ini ya, mungkin ada itu. Ada yuk. Jadi ada nambah kira mulai wali bawang. Baru ada sama aja. Nah, ini apa bahasa apa tanya? Kalau ini apa tanya? Sorry, bulan-bulan. எவ்வளோ தெரியலாவா முன்னூற்றி 10 தெரியலாம் 332 ஏனென்றால் இதுல வேற ஒரு விஷயம் இல்லத்தானே. நீங்க டேய் லாபம் வந்த இடத்துல நீங்க 45 ஒரு பங்கு என்றால் முழு பங்கான 4 இருக்கும். 4 2க்கு 1க்கு 1 தான். ஒரு பங்கு தான் 45 என்றால் 4 பேக்கிறீங்க என்றால் 180. மூலதன வட்டி நன்மைக்கு சீராகி மூலதன வட்டி வாங்கணும். அவர் கொண்டது 400 300 நன்மை இப்ப சில வச்சு வேற ஆயிக்கணும். வேற ஆயிட்டீங்க 300 இருக்கும். நன்மை இப்போ 2 பிரிக்கணும். 2க்கு 1க்கு 1 பிரிக்கணும். 4 பிரிச்சா எவ்வளவு 152 மீன் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு இது எவ்வளவு 475 25 வண்டி பார்த்தா 47.5
47 இவருக்கு நாளைக்கு மதியம் வந்து 45 ஒரு நாள் இதுக்கு நாம டேட்டாவில மொத்தம் விடை விடை 600 முன்னாடி பார்த்து எதையா விடை 4 விடை விடை அடுத்த வேலை கஜானி மொத்தலாம் கஜானி மொத்தலாம் என்றால் கஜனை கிடைச்ச மூல வட்டி கஜனை கிடைச்ச என்னது சம்பளம் கஜனை கிடைச்ச லாபம் கூட்டம் கஜனை கிடைச்ச என்ன கிடைச்சிருக்க ஒன்று லாபம் லாபம் என்ன கிடைச்சிருக்க 90 கிடைச்சிருக்க மூல வட்டி 47.5 எவ்வளோ 127,500 அயனுக்கு கிடைச்ச லாபம் 100 ஒரு ஆளுக்கு 45 என்றால் ஒரு ஆளுக்கு 40 2 பங்கு வேலை 90 இல்ல அயனெல்லாம் 90 மூல வட்டி 47,500 137,500 சேர்த்தால் 137,500 அடுத்த கயனின் உரிமையாண்மை மீது மூலம் எவ்வளவு 475 கயந்த மூலதன மீது 475 நிரம்ப மீது எப்படி சொல்லுவான் பாபா நிரம்பரை கணக்கு சிலா மீது இருக்கு 100 இருக்கு 100 மூலவட்டி 47 கூட்டணும் லாபம் 90 கூட்டணும் சேர்த்துவான் 475 100 என்ன 100 என்ன 100 475 இருக்கு 100 வேணுமா 475 மூல மீதி சரி 100 என்ன 100 100 நடைமுறை கணக்கு எந்த மீதி செலாமி அந்த 100 மூலவட்டி 45 அவருக்கு லாபம் என்ன 90 40 இது 180 லாபம் 90 40 45 90 உணவு நோட்டி எத்தனாவது மூன்றாவது நல்ல வேலை நோட்டி புதியவங்க சேர்க்க பழைய வெங்காய மூலதன செலவு புதிய வெங்காய மூலதன கணக்கு பெற புதிய வெங்காய மூலதன கணக்கு புதிய லாபம் பழைய வெங்காய மூலதன பழைய லாபம் இந்த கணக்கு தான் உரிமை விளைவிக்க 3 பேருக்கு செலவாச்சு 2 ஒரு அவர்கிட்ட போயிடுவேன் விட சரியா விட சொல்லுங்க 15 என்ன விடை 4 16 எத்தனா விடை 3 திருப்பி நல்ல வேலை நல்ல வேலை திரு யோசிப்போம் ஒன்னும் யோசிக்கிறீங்களே ஒண்ணு படிவா ஒரு ஐடியா கொண்டா வாசிக்கா செய்யலாம் ஆனா ஈஸி கேளு அவங்களோட மேல மூணாயிரம் செலவழிக்கிறபடியா மீதியை கூட்டும் வரைக்கிறபடியா மீதியை குறைக்கும் செலவழிக்கிறது நன்மைக்கும் செலவழிக்கப்படும் வரைக்கிற நன்மைக்கு வரைக்கப்படும் சரி சரி சேர்ந்து தொடக்கத்துல சேர்ந்தா நன்மை பற்றி மூலத்தை என்ன பார்க்கணும்
வட்டி பார்க்கும். அடுத்தது மூளை வட்டி, அந்த மூளை மீதி பார்த்து வட்டியை போடுவோம். லாபம் கண்டுபிடிச்சி மீதி லாபம் 45. ஒரு பங்கு 45னா அடுத்த ஒரு பங்கு 45. 2 பங்குனா 90. இனி கையெழுந்த உரிமையான மீதி என்றால் இந்த மூலதன மீதியோட நடைமுறைக்கான மீன் கூட்டி வரும். நடைமுறைக்கான மீதி 600. மூலதன வட்டி 47,5. லாபம் 90. லாபம் 90. கேக்குதா? அடுத்தது போவோம். அடுத்தது போ. என்ன விடை? 17ஆம் கேள்வி. 17ஆம் கேள்வி. என்ன விடை? எல்கேஎஸ் ஒன்றுக்கான அடிப்படையில் பின்வரும் ஒரு தொடர்பில் சரியான இதனை அறிக்கையின் நிறுவனத்தின் வருமானத்தின் ஊடாக காட்டப்பட சேர்த்துடன் காலப்போதைக்கான லாபம் என கணிக்கப்படும். அறிக்கை நிறுவனம் பொது நோக்க நிதிக்குரிய தயாரிக்க நிறுவனம் அறிக்கை நிறுவனம் வருமானத்தின் ஊடாக காட்டப்பட சேர்த்திறன் 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 சரி லாபம் இடத்தினை கணிப்பதற்கு இனங்காணப்பட செலவின் தன்மை தொழிற்பாடு என வகைப்படுத்த முடியும். இனங்காணப்பட செலவு என்ற தன்மை தொழிற்பாடு அடிப்படையில செலவு வகைப்படுத்தலாம். இனங்காணும் தன்மை தொழிற்பாடு சரி. அடுத்த லாப இடத்தில் இனங்காணப்படாது மொத்தம் முத்துமணி வருமானத்தில் உள்ளடக்கூடிய வருமானம் விற்பனை வருமானமா அப்படியே கண்டிப்பா லாபம் இது உள்ளடக்கணும். விற்பனை வேறு லாபம் கணிக்க விற்பனை வருமானா வேறு விடை ஏயும் பியும் மாத்திரா. நாலாவது ஏயும் பியும் மாத்திரா. ஏஎம் பிஎம் மாத்திரம். நாலாவது 18 எல்கேஎஸ் பயனாருடன் தொடரப்பட்டிருக்கு. எல்கேஎஸ் பயனாருடன் தொடரப்பட்டிருக்கு. ஆதனம் பொறிமற்ற உபாயனம் ஆரம்பத்தில் கிரிய மாதிரி பின்னர் கிரிய மாதிரியில முதன்மை எப்படி மாதிரி இனங்காணப்படும். அட்டால் ஆரம்பத்தில் என்ன அடிப்படை கிரிய வாங்கின விலை எந்த கிரிய மாதிரி மதிப்பீடு மாதிரி கொள்கை மாற்றம் சரி. ஏ சரி. ஆதன பொறிமற்ற உபாயங்களில் கொண்டு செல் மீதி என்பது கிரியத்திலிருந்து எஞ்சிய விலங்குகளுக்கு இருவாம். அப்படியா கொண்டு செல் மீதி என்றால் கிரியத்திலிருந்து திரண்ட வருமானத்தை கழிக்கும். கொண்டு செல் மீதி என்றால் கிரியத்திலிருந்து
ரெண்டாம் வருமானத்தை கழிக்கிறது. எஞ்சிய வறுமையை கழிச்சு வாழ்ந்து வருமானத்தையே செய்யக்கூடிய தொகை. காலப்போதுக்கு வருமானத்தை மொத்தம் மொத்தம் என காணப்படும். காலப்போது வருமானத்தை மொத்தம் மேந்தலை அது உற்பத்தி மேந்திரியாக இருக்கலாம், உற்பத்தி எல்லா மேந்திரியாக இருக்கலாம். வல்ல மேந்தலை விடை ஏஎம் சிஎம். 18 ஏஎம் சிஎம். சுத்தமாக போங்க. ராஜா இந்த விட வாசி முல்லா விடை தெரியும். ஆரம்ப பரிசோதனைக்கிரியம் கூட்டுறையில. ஆனா ஆரம்ப பரிசோதனைக்கு எது கூட்டப்படும்? தொழில்நுட்பவியலாக கூட்டப்படும். டெக்னீஷியனுக்குரிய கொடுக்க காட்டினா சொத்தங்கிரியத்துல கூட்டம். அதுக்குரிய மூலப்பொருள் கிரியம் செய்யக்கூடாது, கூடக்கூடாது. பரிகப்பட்ட நவீன் பொது கம்பெனி 1/26 இயந்திரம் ஒன்றை 3634 கீழ் பயன்படுத்துவதற்காக இறக்குமதி செய்யாது. இதுவா பின்வரும் ஏற்படுன சரியா போடு. இறக்குமதி தீர கண்ணம் போட்டு இடம் ஏற்படுத்துகிறியம் போட்டு நிறுவங்கிரியம் போட்டு ஆரம்ப பசுவனை இருக்கட்டும், தீக்காவினை இருக்கட்டும். ஆரம்ப பசுவனை கண்ணம் 140 போட்டு ஆரம்ப பெற்ற அலகுகள் 60,000 விற்கப்படுது. வராது 1/2/2024 பொறியியந்திரம் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று வாங்கினாலும் ஒன்று பெற்றமா தேவ் 2 தேவ். ஆயுட்காலம் 6 வேடம். எஞ்சிய பெருமை 150. கேள்வி பெருமானத்தை கேட்கல, சொத்தின் கிரியங்க கேட்கல. கேட்டது கொண்டு செல் மீன் கிரியங்கண்டு இந்த எஞ்சிய பெருமை பெருமானத்தை கண்டு கழிச்சுவோம். இது எது காணுவோம்? இது எது காணுவோம்? மூவாயிரத்தி 600 900 300 தர்மங்கிரியம் 250 140 ஒரே மாதிரிதான் முடிஞ்சது. எஞ்சிய பரமதி
வேதராணிக்காலம் வேற ரெண்டுங்க பேனர் தேவை 40. 30 பேரா சொல்லுங்க. என்ன 110 110 பேரா டீ காபிங்கன்னா மேடத்துக்கு பேரா டீ காபிங்கன்னா பெருமாச்சரா ஆரம்ப பெற்ற வித்து வார வருமானம் பெறா 30 பேருந்து உண்டு 2 அப்ப புரியாம சரியா ஒன்று சேர்ந்து என்றால் அப்படிங்கிறியா 5090 வருமானம் நாம் காய்ச்சால் 5050 ஒன்று ரெண்டு என்றால் அந்த மாதிரி வரும் இந்த ஸ்கீம் போலிங்க நான் நினைக்கிறேன் இது செக்காவிட்டேன் 3000 பணத்தையும் கூட்டி போட்டு 150 கழிச்சு 6 பிரிச்சு 2 மாதத்தையும் பார்த்து கழிச்சு போட்டு 13 பேர் 40 தான் அவ்வளவு குணாலம் அவ்வளவு குணாலம் 15 40 கொஞ்சம் 1500 விட 2000 பிள்ளை பெரிய மேல அப்படிலாம் இருக்கும் பெரிய வேலை மொத்தம் 3000 இப்படியே தெரிஞ்சுக்கணும் இப்படியே இல்லை விடை 5050 5050 மொத்தமாங்களுக்கு ரெண்டாவது மாத்திடுங்க 5050 ரெண்டாவது மாத்திடுங்க 5050 5050 ஏய் சரியா ரெண்டாவது மாத்தி விடுங்க விளங்கிட்டா சரியா 5090 எஞ்சிய பெருமையை காலிச்சு 6 பிரிச்சு பாரு 2 மாதத்தையும் பேர் ஒன்று சேர்மை என்றார் அந்த கிரியத்திலே இருந்து பெருமாத்தை கழிச்சார் 5050 20 21 விலைவாசி காசு கொஞ்சம் கோட்டு
ஆயுஷா பிஎல்சி ஆனது 1/25 ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப 1/25 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, ரைட். இக்கம்பெனியானது சாதாரண பங்கு மூலத்தினூடாக முழுமையா நிதியிடப்பட்டுள்ளார். பின்வரும் தகவல்கள் 31/3/2026 முடிவேடும் வேடத்தில் கம்பெனி தனா புத்தன பித்தப்படுகா அவனே மொத்தம் முற்றுமுழுங்க வருமானம் 1950. அதுக்கு என்னென்ன இருக்கும்? ஆண்டுக்கான லாபம் இருக்கும், ஏனைய முற்றுமையமாக இருக்கும். சாதாரண பங்கு மூலம் 3000, வருமானி செலவு 450, வட்டி செலவு 120. வட்டி செலவானது 1/10/25 12% வட்டி செலுத்தக்கூடிய கடன் தொகையா வட்டி காசா செலுத்தப்பட்டது. ஆண்டுக்கான லாபத்தில் செலுத்திய பங்களா 100, ஆதரவு உரிமை தெய்வம் 120 செலவாக கருதப்பட்டது. நடைமுறை ஆண்டில் கொள்ள சில காணி 200 ரூபாய் கூட்டி முழுமைப்படப்பட்டமை ஏனைய முக்கியமான வருமானத்தில் காட்டப்பட்டது. காசும் காசுனா தவிர நடைமுறை பெற தேடி அதிகரிப்போம், இருப்பு கடமை அதிகரிப்போம். 1 லட்சமா சென்மை வருமானம் 150, நடைமுறை பொறுப்பை அதிகரிப்போம் 280. கேடகளி முடிவேந்த வேடத்துக்கான திருத்திய வரிக்கு முன்லாம் சேர்ந்து தேப்பான வரிக்கை மூலம் உருவான தேறிய ஆசுப்பாச்சல் நிதியின வரிக்கை மூலம் உருவான தேறிய ஆசுப்பாச்சு காணி முதல் காணி எடுங்கோ காணி எடுங்கோ. நடைமுறை ஆண்டில் கொள்ளத்துல காணி 2 லட்சம் கூட்டி 3,000 ரூபாய் ஏனைய முற்றுமையா இருக்கு. மொத்த முற்றுமையா இருக்குமா இருக்காதா? கழிச்சு விடுங்கன்னா ஆண்டுக்கு பெருமை வராதா? ஆண்டுக்கான பெருமை வராதா? தமிழ் 1750 அதுல 200 கோடி மதிப்பீடு மிக இருக்குது. கழிச்சா ஆண்டுக்கு லாபம் அளவு 1550. அடுத்த ஆண்டுக்கான வருமான வரி செலவு 450 இருக்குது. இந்த வருமான வரி செலவு 450 செலவுக்காக இருக்கும். வரிக்கு முன்னால் நினைக்க கழிச்சு 450 எரிசோன் 2,000 கழிச்சுதான் ஆண்டுக்கு லாபம் வந்துருக்கு. கேள்வி வரிக்கு முள்ளா ஏனே அந்த வரிக்கு முள்ளா கணிக்க வட்டி செலவானது 1/10/25 12% வட்டி செலுத்தக்கூடிய கடன் தொகையா வட்டி காசா செலுத்தப்பட்டது. சரி, அப்ப எத்தனை மாத வட்டி வரும்? எத்தனை மாத வட்டி வரும் நீங்களா கண்டுபிடிக்கோ. அந்த வட்டி எத்தனை மாதத்துக்குரியது? 6 மாதத்துக்குரியது. எத்தனை வீதம்?
6 வகைக்கிற மெட்டர் எடுக்கணும். சரி, ஆண்டுக்கான லாபத்தில் செலுத்திய பங்களா 100, ஆதன முறிவனத்தை 120 செலவா கருதப்படுது. வருமானத்தை கருதப்பட. சரி, செலுத்திய பங்களா காணலாமா? ஆண்டுக்கான லாபத்தில் செலுத்திய பங்களத்தை செலவா கணிதம் காணலாமா? இல்லை. 105 சோனம் கூட்டினால் ஆண்டுக்குரிய வரிக்கு முன் லாபம் 2100. 2100 20 எத்தனாவது விடை? முதலாவது விடை. வரிக்கு முன் லாபம் 2100. 100 வந்தால் செலுத்திய இடைக்கால பங்களா இருப்பேன். செலுத்திய இடைக்கால பங்களா 100 கழிச்சுட்டால் ஏற்கனவே அந்த லாபம் வந்து பிள்ளையா லாபம் 100 கூண்டிங்க என்றால் 2100. 20 விடை எத்தனா விடை? இல்லை, முதலாவது விடை. 20 முதலாவது விடை. சரியே. அடுத்த வரிக்கு முன் லாபம் சரியாக 2100. சீராக்கம் போடுவீங்க. சீராக்கம் என்னென்ன? சேப்பானுடைய உருவான தெரியாத கேட்டிருக்கு. வரிக்கு முன் லாபம் 2100. சீராக்கம் வருமானத்தை எவ்வளவு? வருமானத்தை எவ்வளவு? 120. வருமானத்தை லாபத்தை குறைக்கும் என்ன போவார்? காசு போவார். அடுத்து வட்டி செலவு. வட்டி செலவு 120. பரிச்சா கூட்டி 120. ஒரு ஒண்ணும் இல்லை. சேர்த்தான் தொழிற்படை மூலன மாதத்துக்கு முன்னாள் பாலா 2000 இல்ல 340. 2340. வருமானத்தையும் கூட்டிக்கிறான், படிச்செல்லாம் கூட்டிக்கிறான். தொழிற்படை மூலமானதுல தொழிற்படை மூலமானதுல இருப்பு கடமோட்ட அதிகரிப்பு தராமல் நரம்புற சொத்தில் ஏற்பட தேறியதை தந்திருக்கான். நரம்புற சொத்தில் ஏற்பட தேறிய அதிகரிப்போ சொல்லு. நரம்புல ஏற்பட அதிகரிப்போ 100. இருப்பு கடமோட அதிகரித்தான் என்ன சொல்லினான்? படிப்போம். நடைமுறை பொறுப்பு அதிகரித்தால் நடைமுறை பொறுப்பு குறைஞ்சால்தான் என்ன போகும்? காசு போகும். நடைமுறை பொறுப்பு அதிகரித்தால் அதுவும் பிளான் கூடினால் சேர்ப்பான வழிகள் உருவான காசு பார்த்துவர் 280 பிளஸ் செலுத்திய வட்டி. செலுத்திய வட்டி 120. செலுத்திய வருமான வரி கண்டுபிடிக்கும். வருமான வரி செலவு 450. அதுல சென்மதி வருமான வரி எவ்வளவு இருக்கா? 150. சென்மதி வருமான வரி என்ன செய்யணும்? கழிக்கணும். 150 கழிச்சால் எவ்வளவு? 300. 300. அதே மாதிரி கவனிக்கா நடைமுறை பொறுப்பிலே பெற அதிகரிப்போம். சென்மதி வருமாறி 150 உட்பட. அப்ப வருமாறியாக இருக்கக்கூடாது. நடைமுறை பொறுப்பிலே பெற அதிகரிப்பு 180 வருமாறி இருக்க மாட்டார். 130 அதிகரி சென்மதி வருமாறி செலவு இந்த வராது பெருக்கி முடியலாம். இந்த செலுத்திய வருமாறி காணிக்க 450 வருமாறி செலவு இருக்கு. இறுதியாட்டு கூட்டப்படுகிறார். ஆனா என்ன போவாது? காசா போனதான் கிடைக்கும். செலுத்திய வருமாறி கொண்டோம். ஏன் இந்த நடைமுறை பதிவு கழிச்சினா இந்த வாசியது சென்மதி வருமாறி 150 உட்பட நடைமுறை பொறுப்பை அதிகரிப்பு. நடைமுறை பொறுப்புக்கு எது வரக்கூடாது. இருப்பு கடமுடன் கடமுடன் தான் வரும். வருமாறி அதிகரிப்புனா போடுறது தொழிற்படை மூலமா இருக்கு. ஆகவே 150 இருக்கு. 150 கழிஞ்சீங்கன்னா 130
நடைமுறை பணத்தில் அதிகரிப்பு நூற்றி பொண்ணுங்கனால் 2370 4 கழித்தால் 1950 இருக்கா 1950 சேப்பா நடவடிக்கை உருவான காசுபாடு நிதியை கண்டுபிடிக்கும் நிதியில நல்ல இல்லையா வரிக்கு முன் லாபம் 2000 எடுத்த சீராஜ் பிரமாதத்தை தந்த போட்ட வட்டிச்சல மேல கழிச்ச கூட்டினர் தொழிற்படை மூலம் மருந்து சேப்பா லாபம் 2040 தொழிற்படை மூலம் மருந்துல நடைமுறை சொத்துல காசு தவிர அது பிரச்சனை இல்லை அதிகரிப்புண்டா நடைமுறை சொத்து அதிகரித்தால் மைனஸ் 3 மைனஸ் நடைமுறை பொறுப்பில் அதிகரிப்பு ஏன் 280 இருக்கு ஏன் 130 போட்டிருக்கேன் ஏன் 130 போட்டிருக்கேன் அந்த வருமாறி அற்றும் நடங்கிறேன் 130 அதிகரிப்பு பிளாஸ் செயற்பாடு உருவான காசு பார்க்க 2370 செலுத்திய வண்டி அப்படியே பார்த்துடுவோம் அற்று இல்லை செலுத்திய வருமாறி 300 மைனஸ் ஏன் 450 150 கொடுக்குவோம் என்றால் 300 கொடுத்தாங்க விடை 1950 இரண்டாவது அடுத்த நிதியிட நடவடிக்கை மூலமான காசு பாதி சாதாரண பங்கு வழங்கினார் என்ன வேணும் காசு வேணும் 3000 அடுத்த வங்கிக்கடன் 1/10 வாங்கியிருக்கிறான் அந்த வங்கிக்கடன் எப்படி பார்த்திருக்கோம் எக்ஸெண்டா வங்கிக்கடனுக்கு 100 மேல் 2 வீதம் பார்த்து தர ஆறிகள் பேண்டு பார்த்து தான் அந்த வட்டி 120 வந்துரு கடனை பார்க்கலாம் இந்த பேண்டம் வெட்டுப்பாடம் இந்த பிரிக்கிற 100 எங்க வைக்க பெருக்கப்படும் 120 100 சரிங்களா அப்படிங்களா எக்ஸாம் எவ்வளவு 2012 24 40 60 வங்கிக்கலாம் பெற்றால் என்ன வேணும் காசு வேணும் என்ன வங்கிக்கலாம் பெற்றால் காசு வேணும் செலுத்திய இடைக்கால பங்கலாம் என்ன போ காசு போ சாதாரண பங்கு வழங்கினால் காசு வேறும் வங்கிக்கலாம் பெற்றால் காசு வேறும் செலுத்திய இடைக்கால பங்கலாம் காசு போ என்றால் 1 ஆரம்பிக்கப்பட்டது இக்கம்பெனியா சாதாரண பங்கு முழுமையாக நிறுவப்பட்டிருக்கு ஆரம்பிக்க சாதாரண பங்கு வழங்கினது 3000 காசு வேணும் சரி அடுத்தது செலுத்திய இடைக்கால பங்கலாம் காசு போ நிதியிடம் சரி அது வங்கிக்கடன் பெற்றது திருப்பி எடுத்தால் 2000 ரூபாய் கனடியம் பார்த்தால் 140 6 மாத வட்டினா 120 சரி வங்கிக்கடன் பெற்ற 2000 சரி செலுத்திய இடைக்கால பங்கலாம் தூரக்காளி தூரம் தந்திருக்கா இல்லதானே என்ன 4000 படிய மாதிரிமா திராவிடை രണ്ടാവിടെയില്ല 1950 അതുപോലെ 4900
வேற இருக்கா? சாதாரண பங்கு வரைங்கன்னா காசு வரும், செலுத்தி அடைக்காம காசு போகும். பயங்கரமா தான் இருக்கு. பயங்கரம் திருப்பி கொடுத்த சொல்லி இல்ல தானே? இப்படிதான் பட 3140 போட்டிருக்கேன். தெரியாம டவுட் இருக்கா? சொங்காரன் இல்ல சார். கேளில பிள்ளையா? விடாப்பல கேளி சரி விடாப்பல சேப்பா நடவடிக்கை சரியா வருது. 1950 நிதிய நடவடிக்கை வேற விட 3000 பிள்ளை 2 பேரும். சாதாரண பங்கு வர 3000, பயங்கரம் பெரிய 2000, செலுத்தி அடைக்கால பங்களா 100 மைனஸ். சரி, 22ஆம் கேள்வி. 22ஆம் கேள்வி எல்கேஎஸ் பார்த்து முடிச்சிருக்காங்க. எப்படி சொல்லுவோம்? ரமணா பிஎல்சி 31/3/2026 குடிவேந்த வேர்தான் நிதி கூறுக இயக்குநரால் 20/5/2026 அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அல்ல மண்ணு இக்கம்பெனி மேலாண்மை பொதுக்கூட்டமானது 5/6/26 நடைபெற்றுள்ளது. பின்வர நிகழ்வுகள் கம்பெனி 31/3/2026 பின்னர் இடம்பெற்றுள்ளன. இப்போ எல்கேஎஸ் 10 படி 31/3/2026 முடிந்த வேடத்துக்கான நிதிக்கூறுகளில் மேற்படி எந்த நிகழ்வுகளை சீரா ஜேவன் சீரா நிகழ்வு இருக்கா? 31/3/2026 இறக்குமதி செய்யப்பட பொறியியல் செலுத்த வேண்டிய தீர்வு வரி மதிப்பீட்டு இலங்கை சுங்கத்தினால் 15/5/2026 கம்பெனிக்கு அறிவிக்கப்படும். அப்ப அங்கே என்ன பண்ண? அப்ப 5/6 எப்ப வாங்கினாங்க? 31/3 நிதியாண்டுல வாங்கின தரமான டாக்ஸ் சொல்றாங்க. எவ்வளவு கட்டுவாங்க? சீராப்படம் சீராப்படா சீராப்படம் சீராப்படம் 4 தரவினை கடமுட்டு வருவேன் 10/5/2026 முடிவடைந்தவரால் பிரகடனப்படுத்தப்பட்டார். இக்கடமட்டோன் 31/3 உள்ள கடமுறை மீது கையிருக்காம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெனிசப்படம் சீராப்படம் 5/5/2026 தீங்கானுமா எப்ப? நிதியாண்டுக்கு பிறகு வெனிசப்படாது சீராப்படாது. விடை ஏயும் பி. 31/3 அல்ல அதுக்கு முதல் தீனா அழிஞ்சிருந்தால் சீராப்படம். இது நிதியாண்டு பிறகு அங்கீகாரம் பலப்படுத்துறதுக்கு உள்ளதான் தீனா அழிஞ்சிருக்கு. என்ன குறிப்பா காட்டுவோம் முடியும்? நிதிப்படாது சீராப்படம் 31/3 இருந்து சொத்து இல்லை. இது கடனுக்கு வித்தபடியே யார் வந்திருப்பான்? நிச்சயமா தெரியல, தரமாட்டான். 5ஆம் கட்டமா கருதி செலவாக்கார். 22 4ஆவடியா 23 LKS 37 ஏற்பாடுகள் நிகழ்ந்த பொறுப்புகள் நிகழ்ந்த சொத்துக்களின் படி பின்வரும் கூறு எது என்பவை சரியானது சரியானவை. சொல்லுங்க. நிகழ்கால செயற்பாடு நடவடிக்கை இடங்களுக்கு ஏற்பாடுகள் என காணப்படும்.
நிகழ்கால செயற்பாடு நட்டங்கள் ஏற்பாடுகள் அதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு காணப்படும். சரி, கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வழக்கு தீர்ப்பு கம்பெனி 3/6 அதிகாரம் பெற தேதிக்கு முன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தீர்ப்பு கம்பெனிக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு அதிகாரம் பெற்ற தேதிக்கு முன் அங்கீகாரம் தேதிக்கு முன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் சாத்தியமான கடப்பாடு காணப்படும் போது மட்டும் ஏற்பாடுகள் நிதிநிலைமை கூற்றில் இடங்காலம் சாத்தியம் இல்லை. சாத்தியம் என்ன பண்ணுவீங்க? அது நிகழ்கால சாத்தியமான கடப்பாடு காணப்படும் போது மட்டும் ஏற்பாடுகள் நிதிநிலைமை கூற்றில் இனங்காணப்படும். சாத்தியம் என்ன? கொடுக்க வேண்டி வரும். அவன் விட சீசர். பி, கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வழக்கு தீர்ப்பு கம்பெனிக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு அங்கீகாரம் தேதிக்கு முன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அது கணக்குல ஒன்று என்ன கவனம் பொறுப்பா கவனம். மூணு தான் வரும். ஏபிசி ஆகிய எல்லாம் பாருங்க. LKS 37 ஏற்பாடுகள் நிகழ்த்த பொறுப்புக்காய் நிகழ் சொத்துக்களின் படி பின்வரும் கூற்றுக்கள் எதிரவை சரியானவை. நிகழ்கால செயற்பாடு நட்டங்களுக்கு ஏற்பாடு காணப்படும் நடக்கக்கூடியது. சாத்தியமான கடப்பாடுகள் காணப்படும் போது மற்றும் ஏற்பாடு நிதிநிலைமையில் இடம் காணப்படும். சாத்தியமான கடப்பாடு கொடுக்கணும். சரி, கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வழக்கு தீர்ப்பு கம்பெனிக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு அதிகாரம் அதனால் கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்ய வழக்கு தீர்ப்புக்கு கம்பெனிக்கு 3 லட்சம் செலுத்துமாறு மாறி என்ன அதான் விட வரா பி. ஏன் சொல்லுவான்? நான் பொருள் வழங்குவதற்கு எதிராக நான் தீர்ப்பு கேஸ் போட்டிருக்கேன். யாரு? நான் நிறுவனம். நிறுவனத்துக்கு ஆதரவு அந்த பொருள் வழங்குனதுல எப்படி தரும்? அது ஏற்பாடு இல்லை. என்ன வருமதி சொத்தல் வாசி. கம்பெனி பொருள் வழங்குவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வழக்கு தீர்ப்புக்கு கம்பெனி எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு அதிகாரமே தேதிக்கு முன் நீதிமன்றம் உத்தரவு. நாங்க செலுத்துதே இல்லை. யாரு? அந்த வழங்குனது எங்க தரும்? நான் பொருள் வாங்கினான். பொருள் வாங்கிக்க சொன்னவர் நீங்க பலதா போனா திரும்பி மாத்திட்டாரு. பொருள் பலதா போச்சு. நம்ம தரமா அணிக்கிறேன். அப்ப அவருக்கு எதிராக நான் கேஸ் போடும். எனக்கு எதிராக கேஸ் போட்டாதான் அது ஏற்பாடு. நான் கேஸ் போட்டான் எனக்கு அப்படி தரும். அது வேற மாதிரி சொத்து நடைமுறை சொத்து. சரியே. ஆகாது ஏயும் சியும் பி வந்து சொத்துன்னு போட்டுவேன். விடை 2வது விடையா? விடை 23க்கு 2வது. இது கவனமா கொப்பிக்க வைங்க. இது வார சனி ஞாயிறுடன் செய்யலாம். ஃபுல்லா முடிக்கிறான். வார சனி ஞாயிறோட ஃபுல்லா முடிக்கிறான். புலவே இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும்? அது திருத்திச்சா கொஞ்சம் தப்பான கேள்வி. இதுல கொஞ்சம் நுணுக்கமா ஒரு ஐடியா இருந்தா என்ன பாடம் அப்படி பாரு. கேள்வி குலவார யோசிக்கக்கூடாது. வார புதன் கிளாஸ் இல்ல. நீங்க அதோட வந்து படி. சரியா? எக்ஸாம் இல்ல, பொருளியல் இல்ல. நீங்க 6 சரியா? ஓகே. ஆவே